போராட்ட களத்தில் விஜய் பெயரை சொல்லி வாங்கி கட்டிக்கொண்ட அந்த நடிகை போராட்ட களத்துல என்ன நடந்துச்சு, இதைத்தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அதாவது இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள் மத்தியில போய் தளபதி அப்படின்னு உடனே எல்லாம் வீலு 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 வீலுன்னு விசில் அடிக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி போராட்ட களத்துல போய் அங்க எதுங்க ஜனநாயகத்தையும் மக்களையும் இந்த மண்ணையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளையோர் கூட்டத்துக்குள்ள போய் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு அம்மணி போய் சொல்றாங்க, ஒரு அக்கா. அந்த அக்கா போய் சொன்ன உடனே அவ்வளவு வெறும் தளபதி படம் பாத்தீங்களா ஊ ஊ அப்படின்னு கத்துவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க ஏ கிளம்பு கிளம்புன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது வழக்கமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நம்ம தளபதி பேரை சொன்னா கைகி தட்டுவாங்க அப்படின்னு அந்த அக்கா டென்ஷன் ஆகி வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஒரே சத்தம், கையா புயான்னு. யாரு அந்த நடிகை? போராட்ட களத்தில் நடந்தது என்ன? இளைஞர்களின் கோபம் நியாயமானதா? இதைத்தான் நாம இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்ற நடிகைக்கு என்ன நடந்தது என்பது பற்றியும் நாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றேன். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு, சென்னையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பாலன் இல்லம் என்ற பெயர்ல தியாகராயர் நகரில் அமைந்திருக்கிறது. அதுக்கு ஏத்தாப்புலேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ், அதுக்கு பக்கத்திலேயே பாஜக ஆபீஸ். அந்த இடத்துல வந்து 3 முக்கியமான கட்சிகளுடைய அலுவலகங்களும் இருக்கு. இதுல அந்த பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அதை சேர்ந்த இளைஞர்கள் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு அங்க அனுமதி கேட்டு அந்த அலுவலகமும் அனுமதி கொடுத்து அங்க போராட்டத்தை தொடங்கினாங்க. அந்த போராட்டத்தில் பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரை சிந்தனை கொண்டவர்கள் என்று ஏராளமான பேர், திரைப்பிரபலங்கள் என்று பலரும் அங்கே கூடுகிறார்கள். தினசரி நீங்க பார்த்திருப்பீங்க செய்திகளை. பலரும் போறாங்க. போகிறவர்களை அவங்க வந்து நினைச்சாங்க பேசவும் வச்சு சொல்றாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து, அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து, நீட்டு விலக்கு ஏன் வேண்டும் அல்லது நீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அங்கே பேசினால் அந்த இளைஞர்கள் அதை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள், உற்சாகமாகிறார்கள். அங்க தினசரி உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த இளைஞர்கள்ட்ட ஆக்கப்பூர்வமா 4 கருத்தை சொல்லணும். அப்படி சொன்னா அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க, உற்சாகம் அடைவாங்க. அதுதான் அங்க தேவை. இப்ப இப்படி பலரும் போய் அங்க கருத்து சொல்லிட்டு வர்றாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நடிகை சனம் சனம் அப்படிங்கிற நடிகை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எந்த படத்துல நடிச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல, நான் கிண்டல் பண்றதா நினைச்சுக்காங்க, உண்மையிலேயே தெரியல. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நடிகை அப்படிங்கறதுனால மீடியால பரபரப்பாயிடுச்சு. அந்த நடிகை என்ன பண்றாங்க, மேடையில ஏறாங்க. மேடையில ஏறி பரவாயில்ல, இப்போ திரைத்துறையை சேர்ந்தவர்களே பலர் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்னிய நடிகர்களும் இருக்கிறார்கள், நடிகைகளும் இருக்கிறார்கள். நடிகர் நடிகை என்ற அந்த பாகுபாடு இதெல்லாம் பாராட்டுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா, சகோதரி தோழர் நடிகை ரோஹிணி அவர்கள். நீங்க ரோஹிணி அவர்கள் வந்து அவ்வளவு தெளிவான பார்வை கொண்டவர். இப்ப இந்த போராட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா வந்து நடிகை ரேவதி அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி பலரும் வந்து தன்னுடைய போராட்டத்தை என்ன செஞ்சு தன்னுடைய கருத்தை தெளிச்சிருக்காங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தா நடிகை ஆட்சியா கூட போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். நடிகை தேவதர்ஷினி போய் பேசியிருந்தாங்க. இப்படி பலரும் போய் பேசுறாங்க. அதே மாதிரி வில்லன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா பிரகாஷ்ராஜ் முதலிருந்தே துணை நிற்கிறார். அப்ப நடிகர் நடிகை என்று இல்ல, இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் களத்துக்கு வந்து தன்னுடைய ஆதரவு தெரிவித்தார். இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் ராஜமுருகன் தன்னுடைய ஆதரவு தெரிவித்தார். திரைத்துறையில இருந்தும் பல பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப நடிகர் நடிகைலாம் நமக்கு பாகுபாடு இல்லை. இந்த சனம் என்ன பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, வந்து பேசுறாங்க. ஓகே வாங்க தோழர் பேசுங்க அப்படின்னு அவங்களும் மேடை ஏத்துறாங்க. மேடையில ஏறினா என்ன பேசணும், நீட்டை பத்தி ஏதாவது சொல்லணும். ஏறி இந்த சிபிஐ ஆபீசர் மாதிரி என்கொயரி பண்றாங்க சகோதரி. இங்கே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க இளைஞர்கள் கொஞ்சம் அவங்க வந்து அதுக்கு முழக்கம் பண்றாங்க, அல்லது கை உயர்த்துறாங்க, ஏதோ சத்தம் வருது. அடுத்தது இங்கே மாணவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள். அடுத்தது நீங்கள் பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் பதில் சொல்றாங்க. அதோட நீங்க விஷயத்துக்கு வந்திருக்கணும். ஆனா சகோதரி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப அது அவன் அதாவது ஒன்றிய அரசு மீது பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் வாழ்வில் அப்படி ஒரு விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருக்குது. பல மாணவர்கள் மாண்டு மடித்து கொண்டிருக்கிறார்கள், துயரத்துல போராடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். அவங்க கிட்ட போய் நான் இப்பதான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன், நான் கூட தளபதி ஃபேன், ரொம்ப அவசியம் இப்போ வருமா வராதாக்கும், நான் கூட அவங்க சொல்றாங்க நான் தளபதி ஃபேன், நான் இப்ப இவனுங்க எப்பா நான் சொல்லடா
நீங்க இதை மட்டும் கட் பண்ணி பரப்பிடுவானுங்க. நான் சொன்ன பாருங்க, நான் தளபதி பேன் இப்பதான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தேன், அந்த நடிகை சொன்னாங்க. இப்ப நான் சொன்னதான் நான் சொன்னதை மட்டும் கட் பண்ணி பரப்பும் ஒரு கூட்டம். சரி போட்டு விடுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க அப்படி பார்த்துட்டு வந்ததா சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர் கருத்தை தெரிவித்து கோஷமிட தொடங்கி விட்டார்கள், முழக்கமிட தொடங்கி விட்டார்கள். இத பேசாதீங்க. இங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம் இது. இங்க ஜனநாயகம் பார்த்துட்டு வந்ததை பத்தி ஏன் பேசணும், என்ன அவசியம்? அந்த இளைஞர்கள் கத்த ஆரம்பிச்ச உடனே அவங்க எதிர் கருத்தை சொல்ல ஆரம்பித்தவுடன், நான் பேசுறதா வேண்டாமா, நான் பேசணும், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆயா புயான்னு இந்த அம்மா பேச ஆரம்பிச்சு. இளைஞர்கள் கொஞ்சம் பேர் மேடைக்கு ஏறிட்டாங்க. அந்த அந்த ஏன்னா இது ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க போராடுவது அவர்கள், போராட்டம் நடத்தப்படும் இடம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆபீஸ். அவர்களுடைய கருத்து என்னவோ அந்த கருத்துக்கு மதிப்பளித்து பேசுவதாக இருந்தால் அந்த மேடையில நம்ம உரையாற்றலாம். அவர்கள் கருத்துக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும்னா அங்க போய் அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை நீங்க தனியா மேடை போட்டு சொல்லலாம், தப்பு இல்ல உங்களுக்கு. ஏன்னா இந்த சகோதரி வெளியில கேட்கறாங்க, உடனே இந்த இளைஞர்கள் எல்லாம் மேடைக்கு ஏறாங்க. மேடைக்கு ஏறி அவங்ககிட்ட சொல்றாங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க, சொல்லுங்க, கொஞ்சம் நிதானமா கேளுங்க மேடம்னா கேட்கல, கொஞ்சம் ஒரு மைக்க ஒரு நிமிஷம் கொடுங்கன்னா கேட்கல. அவங்க கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி பத்திரிகையாளர்கிட்ட போய், என் மைக்க புடுங்கிறதுக்கு நீங்க யார், நீங்க நான் என்ன பப்பட்டா, நீங்க சொன்னதுதான் நான் பேசணுமா, நீங்க வச்ச இதுவானா நான் பேசணுமா அப்படின்னு கத்துறாங்க. ரொம்ப சிம்பிள் மேடம், இந்த போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டம். அங்க என்ன பேசணும் அதுதான் விஷயம், ரைட்டா? இப்ப முதல்ல அந்த சகோதரி பண்ண அந்த டிராமா இருக்குல்ல, அதை நீங்க தயவு செய்து பார்க்கணும். அவங்க என்ன பேசினாங்க, ஏன் அந்த இளைஞர்கள் கோபப்பட்டார்கள், சீற்றம் அடைந்தார்கள் அப்படிங்கிறதுல அந்த இளைஞர்களுடைய சீற்றத்துல இருக்கக்கூடிய நியாயம் அப்பதான் நமக்கு புரியும். ஏன் அந்த இளைஞர்கள் சீற்றம் கொண்டார்கள், அதன் பிறகு அந்த அக்கா நடத்தின டிராமா என்ன, இதை நீங்க பாருங்க. அதன் பிறகு இதுல சில முக்கியமான செய்தி இருக்கு, நான் பேசுறேன். இப்ப நீங்க அதை பாருங்க. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ என்னோட தனிப்பட்ட ஒபினியன் தான் நான் பேசுவேன்னு. நீங்க தேவையில்லாம கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்கன்னா நான் என்ன இவங்களுக்கு பப்பெட் ஆயி? பாத்துட்டீங்களா, இதுதான் செய்தி. இப்ப அவங்க ஜனநாயகனை பத்தி பேசின உடனே ஒரு எதிர்த்து கருத்து வருது, மேடையில ஏறுறாங்க, நீங்க தொடர்ந்து பேச வேண்டாங்கிறாங்க. அவங்க ஒரு கருத்து சொல்ல வராங்க, இவங்க பதிலுக்கு ஒண்ணு சொல்ல வராங்க, மைக்க வாங்குறாங்க, இவங்க கீழே இறங்கிடுறாங்க. கீழே இறங்கிட்டு ஒரு டிராமாவை போட்டு இது என்ன ஜனநாயகமானா கத்திட்டு சகோதரி போயிட்டாங்க. இருக்கட்டும். இப்ப இன்று நான் இந்த வீடியோ பேசுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த போராட்டத்தை சேர்ந்த ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த ஒரு தோழர் இன்றைக்கு தெளிவா விளக்குறாரு. என்ன சொல்றாரு, நாங்க அப்படிலாம் இல்லைங்க, எல்லார் கருத்துக்கும் மதிப்பு கொடுக்குறோம், எல்லோருடைய கருத்துக்கும் மரியாதை கொடுக்குறோம், நீங்க அவங்க விஜயை பற்றி பேசியதால நாங்க பேசவில்லைன்னா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, தாவேகாவை சேர்ந்த தோழர்களும் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் என்று அந்த தோழர் மிக தெளிவா கண்ணியமா அழகா பதில் கொடுத்திருக்கிறார். அந்த தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க யாரையுமே அப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லல. யாராக இருந்தாலும் இந்த போராட்டம் குறித்து பேசுங்கள், இதுல இருக்கக்கூடிய அரசியல பேசுங்க, அது பேசுங்க, தப்பு இல்ல, அரசியல கூட பேசுங்க, ஆனா இந்த போராட்டம் சார்ந்த அரசியல பேசுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை, இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கு அல்லது இந்த போராட்டத்தை மடை மாற்றுவதற்கு, இந்த போராட்டத்தை ஹைஜாக் செய்வதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. இப்ப என்ன கோபம், நீங்க அங்க போய் ஜனநாயகனை பற்றி பேசுறீங்க, திரைப்படத்தை பற்றி பேசுறீங்க. இன்னைக்கு ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை ஏற்கனவே விஜய் பார்த்திருப்பார், ஏன்னா அவர் தான் நடிச்சிருக்காரு, அவர் தான் ஹீரோ. அவர் டப்பிங்ல பார்த்திருப்பாரு, அதன் பிறகு எல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி ஒண்ணு ரெடி ஆகும் போது பார்த்திருப்பாரு, சென்சார் போறதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு, ஏகப்பட்ட வாட்டி அவர் அந்த படத்தை பார்த்திருக்க கூடும் இல்லையா? அவர் தான் டப்பிங் கொடுத்திருப்பாரு எல்லாம். இப்ப படம் வெளியாயிடுச்சு. வெளியான பிறகு ஏற்கனவே அன்றைக்கு அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகுது, 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. 22ஆம் தேதி இரவு இவர் அதிகாரிகளுடன் சென்னையில ஒரு பிரத்யேக காட்சி இவருக்குன்னு ஒளிபரப்பாகுது, அதை போய் பார்த்தாரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை, இன்று மீண்டும் அந்த திரைப்படத்தை அவர் பார்க்க இருக்கிறார் அப்படின்னு செய்தி. அப்ப நான் என்ன கேட்கிறேன், மாணவர்கள் இத்தனை பேர் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மொக்க படத்தை 2-3 வாட்டி பார்க்கலன்னு இப்ப யார் அழுதா? என்ன ஒரு மனசாட்சி வேண்டாமா? நடிச்சு ஊரை ஏமாத்தி முதலமைச்சராகவும் ஆயாச்சுல. இளைஞர்களுக்கு ஊரை ஏமாத்தியாச்சுன்னு நான் சொல்றது
எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன், நான் வந்தா வானத்தை வில்லா வளைப்பேன், மணலை கயிறா திரிப்பேன், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்கள்ல சொன்ன வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதானா ஒண்ணும் இல்ல. அப்ப அதை பற்றி கவலை இல்ல. மாணவர்கள் இத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்ல. நான் மீண்டும் ஜனநாயகன் திரைப்படம் பார்ப்பேன் என்று ஒரு நடிகர் முதலமைச்சரான பிறகும் தன்னை நடிகராகவே நினைத்துக் கொண்டு செயல்படுவாரே என்று சொன்னால், அவரை பற்றி ஒரு போராட்ட களத்துல போய் ஒருத்தங்க பேசுவாங்கன்னு சொன்னா அந்த இளைஞர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வரத்தான் செய்யும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் சண்முகம் அவர்கள், நான் அவர் மீது எனக்கு பல விமர்சனங்களையும் நான் வைத்தது உண்டு. அது ஜனநாயக பூர்வமான விமர்சனம். அது வந்து எப்படி சொல்றது, கருப்பு, நீலம், சிகப்பு இதன் இடையிலான கருத்தியல் முரண்பாட்டின் மீது எழக்கூடிய விமர்சனங்கள். ஆனால் அவர் ஒரு மூத்த தோழர், அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது சமூகத்துக்கு, அது வேற. அவர் உட்பட தோழர்கள் விழுப்புரத்துல போராட்டம். நீங்க வந்து போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து அங்கே போராட்டத்திற்கு தயாராக இருந்தவர்களை காவல்துறை அணுகிய விதம் இருக்குல்ல, அது அட்ராசிட்டி, அது அராஜகம். அதை கண்டித்து தோழர் சண்முகம் அவர்கள் என்ன செய்யறாரு, இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். தோழர் சண்முகம் அவர்களோடு சேர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களின் மீது இந்த காவல்துறை நடத்திய வன்முறை போக்கு இருக்குல்ல, அராஜக போக்கு, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்போ இப்படி தோழமை கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுடைய ஆதரவோடு தான் நீங்க இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க. தோழமை கட்சிகளுடைய தலைவர்களையும் மதிக்கிறது இல்ல, மாணவர்களையும் மதிக்கிறது இல்ல, மக்களையும் மதிக்கிறது இல்ல. நான் உட்கார்ந்து ஜனநாயகம் படத்தை பார்ப்பேன்னு சொன்னா உங்களை என்ன செய்யணும்? மக்கள் என்ன செய்யணும்? உங்களை போச்சு பாராட்டி புகழ்ந்து கொண்டே இருக்கணுமா? எவ்வளவு கோபம் இல்லையா? நான் பல முறை சொன்ன செய்தி, நான் நிறைவா அதை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். ஏன் இந்த நீட்டை நாம எதிர்க்கிறோம்? நீட் எவ்வளவு மோசடின்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அதை தாண்டி நீட்டை நாம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, நீட் எவ்வளவு பாஷாட்டின்னு பாருங்க. நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் காதுல தோடு போட்டு போக கூடாது எக்ஸாமுக்கு. தோடு வழியா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பிட் அடிச்சிருக்கீங்க. தோட்டில் எப்படா பிட் அடிக்க முடியும்? திருமணமான பெண்களினுடைய தாலியை கலட்டி வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத சொல்றான். திருமணமான பெண்களின் தாலியை கலட்டி வைத்து விட்டு நீட்டு தேர்வு எழுத சொல்லுகிறார். அதுல ஹிந்து சமுதாயத்தினுடைய உணர்வு புண்பட்டு விட்டது என்று எந்த ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கும் கோவம் வரல, பாஜகவுக்கும் கோவம் வரல. இல்லையா? எவ்வளவு அட்ராசிட்டி, எவ்வளவு அராஜகம், எவ்வளவுதான் நீங்க வந்து நம்ம வந்து பொறுக்கிறது. இதையெல்லாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு எத்தனை நாள் ஒரு இளையோர் சமுதாயம் இருக்கும்? அது வெகுண்டலும் அதற்கு கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்க காட்டிக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இளையோர் சமூகம். எனவே நீங்க வந்து பட்ஜெட் குறித்த என்னது ஆய்வு நடத்தணும். அதை தள்ளி வச்சுட்டு அன்னைக்கு லீவு போட்டுட்டு முதலமைச்சர் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பட்ஜெட் குறித்த ஆய்வை தள்ளி வைத்து விட்டு திரைப்படம் பார்க்க சென்று விட்டார்கள் என்ற செய்தியை பார்த்தபோது மனம் நொறுங்கி போனது. நாடா இது? என்ன நடக்கு? நாட்டு மக்களுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யணும், அதை பற்றி ஆய்வு செய்யணும்னா ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்ஏபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ்ன்னு இந்த 10ஆம் வகுப்பு கிளாஸ் பைய லீவ் லெட்டர் எழுதுன மாதிரி எழுதி விட்டுட்டு ஜனநாயகன் படம் பார்க்க போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் தான் அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் 2வது வாட்டியா படம் பார்க்கறதா செய்தி. மாற்றம் என்று வாக்களித்த மக்களே, தயவு செய்து மனசாட்சியோட திங்க் பண்ணி பாருங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது எப்படி செயல்பட்டார் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பம்பரமா சொலந்தார். காலையில எந்திரிச்சு வாக்கிங் போய் மக்களை பார்த்து, வாக்கிங்லயே மக்களை பார்க்க ஆரம்பிச்சார் இல்லையா? வீட்டுக்கு வந்து இடத்துல வந்தக்கூடிய தொண்டர்கள் மக்களை பார்த்துட்டு அங்கிருந்து தலைமைச் செயலகம் சென்று அங்க வரக்கூடிய அதிகாரிகள், தொழில் முதலீட்டாளர்கள், வணிக சங்கத்தை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லையா, பொதுமக்கள் எல்லாரையும் சந்திச்சு திட்டங்களை தீட்டு, கோப்புகளை கையில் தீட்டு பம்பரமா சுத்தினார். நடந்த ஏதேனும் ஒரு தவறு நடந்த அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்தார். சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் வருத்தம் தெரிவித்தார். இது எதையுமே செய்யாமல் மீண்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு வாய்த்திருக்கிறார். இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் ஒரு திரை கவர்ச்சி மீது மட்டும் நின்று ஒருவரை ஆதரிப்பது சரியா என்று கேட்டு
கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க மனசாட்சியை கேளுங்க. உங்க மனசாட்சியே உங்களை கொல்லும். உங்கள் மனசாட்சியே உங்களை நோக்கி கேள்விகளை எழுப்பும். நேற்று போராட்ட களத்தில் அந்த நடிகைக்கு அறச்சீற்றத்தை தங்களுடைய எதிர்ப்பாக வெளிப்படுத்திய அந்த தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, வணக்கங்களை சொல்லி, அந்த போராட்டம் வெல்லட்டும் 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 என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.